ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கரிசனையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குடும்ப நலம், கேர் ஃபார் த ஃபேமிலி. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 19 அத்தியாயம் 17 முதல். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீடனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீடனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீடன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த மனப்பாட வசனம் யோவான் 19 அத்தியாயம் 26, 27. அதோ உன் மகன், அதோ உன் தாய். Behold your son, behold your mother. சிலுவையில் இயேசு மொழிந்த 3ஆம் கூற்று இது. இரத்த வெள்ளத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் அவரது இரத்தன சுருக்கமான இவ்வார்த்தைகளில் எவ்வளவு ஆழமான கருத்து நிறைந்திருக்கின்றது. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அன்பான சீடன், சிலுவை வரை அவரை பின்பற்றி வந்த யோவான் மட்டுமே மகனை இழந்து ஆதரவற்ற நிலையில் தவித்து நிற்கும் தம் தாயார் மரியாளை இறுதி மட்டும் பராமரிக்க தகுந்தவன் என்று அறிந்த இயேசு அவர்களை அவன் கையில் ஒப்படைக்கிறார். இயேசுவின் பிரிவால் வாடும் யோவானுக்கும் தமது தாயார் ஆறுதலாய் இருப்பார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். இறைவன் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் எவ்வளவாய் கரிசனை கொண்டுள்ளார் என்பதை இக்கூற்று தெளிவாக வெளிப்படுத்துகிறது. குடும்பம்தான் கடவுளின் படைப்பில் அடிப்படையானதாகும். That's the basic unit of creation. குடும்பம் நன்றாயிருந்தால் அயலகம் நன்றாயிருக்கும். அயலகம் நன்றாயிருந்தால் ஊர் நன்றாயிருக்கும். ஊர் நன்றாயிருந்தால் நாடு நன்றாயிருக்கும். நாடுகள் நன்றாயிருந்தால் உலகமே நன்றாயிருக்கும். ஆம், குடும்பம்தான் ஆண்டவருடைய நித்தியமான திட்டம். திருச்சபைக்கும் இன்னொரு பெயர் குடும்பம்தான். விண்ணரசிலும் நாம் குடும்பம் என்றே அழைக்கப்படுவோம். தேவனானவர் நமது தந்தை, நமது அண்ணன், நமது அப்பா. குமாரனானவர் நமது மணமகன். ஆவியானவர் நமது துணையாளர். தேவன் நமது தந்தை, குமாரன் நமது மணமகன், ஆவியானவர் நமது துணையாளர். என்னே குடும்ப உறவு என்று பாருங்கள். ஒரு நபர் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கையில் அவர் எவ்வளவாய் அக்குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட விரும்புகிறார் என்பதை நிரூபிக்க வேத சான்றுகள் ஏராளம். நோவாவோடு அவன் குடும்பத்தையும் சேர்த்து ஆண்டவர் ரட்சித்தார்.
ராகாபோடு அவளுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார். சகேவின் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார் ஆண்டவர். ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பிலிப்பிய சிறைச்சாலை அதிகாரி ஒருமையில் கேள்வி கேட்டான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று ரட்சிப்பு. அதற்கு வந்த பதில், நீயும் உன் வீட்டாரும் என்று பன்மையில் வந்தது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சாக்கியமும் உண்டு, தனிப்பட்ட பொறுப்பும் உண்டு. ஆயினும் ஒரு நபர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளது பிள்ளை என்கிற முறையில் தனது முழு குடும்பத்திற்கும் ரட்சிப்பை உரிமை பாராட்டி கேட்க வேதத்திலே நிறைய திருவாக்குகள் உண்டு. குடும்பத்தினர் அத்தனை பேரும் சிலுவை அண்டை வர அவன் தன்னால் இயன்ற அத்தனையும் செய்ய வேண்டும். குடும்பம் தான் அவனது முதல் சபையார். அப்பொழுது அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற வாக்குத்தத்தம் அவனுக்கு பலிக்கும். குழந்தைகளை கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் பொறுப்பு தந்தைக்கும் தாய்க்கும், அடிக்கோடிடுகிறேன், தந்தைக்கும் தாய்க்கும் இருவருக்கும் உண்டு. சொல்லப்போனால் தந்தை மீதுதான் பொறுப்பு அதிகம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று நீதிமொழிகள் 1:8 வாசிக்கிறோம். இதில் முதலில் வருவது தகப்பன் தானே. ஆபிரகாமை குறித்து, தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் இவ்விதமாக மெச்சினார். அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். சொந்த வீட்டில் அவன் நல்ல தந்தையாய் இருந்ததால் அல்லவோ விசுவாச வீட்டார் யாவருக்கும் கடவுள் அவனை தந்தையாக்கினார். கடவுளுக்கு பிரியமானவர்களே, கடவுளுக்கு ஏற்ற குடும்பத்தை கட்டுவதே சாதனைகளிலெல்லாம் சாதனை. அதற்கு எதிரான சோதனைகளில் தோற்றுவிட்டால் காலமெல்லாம் வேதனைதான். மதுரை பொன்னுசாமி ஐயர் அவர்கள் அழகாக ஒரு கீர்த்தனை பாடலை ஏற்றி இருக்கிறார்கள். மலையதின் மேலுள்ள மாளிகையை போலவே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நின்று கலை, உடை, உணவிலும் கல்வி முயற்சியிலும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்த குடும்பமாக கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. அதோ உன் மகன், அதோ உன் தாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் மேல் கர்சனையுள்ள உமது அன்புள்ளத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்ல, முழு குடும்பமாக உடன் பிறந்தோர் எங்களுடைய வீட்டிலே உள்ள அத்தனை பேரும் கர்த்தாவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டு உம்முடைய பேழையிலே வரவிருக்கிற பெரிய ஆபத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத மக்களுக்காக இந்த வேளையிலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:31 படி கர்த்தாவே, இந்த வேளையில் தாமே நீர் அவர்களோடு பேசும். சீக்கிரமாக ஆண்டவரே, நாள் பிந்தி போவதற்கு முன்பதாக அத்தனை பேரும் உள்ளே வந்து விடட்டும். அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை, அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தாவே நீர் எங்கள் யாவருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று கெம்பீர சத்தத்தோடு நாங்கள் தினமும் முழங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.